சிறுபான்மை மக்களின் அதிமுகவில் அரணாக இருந்த அன்வர் ராஜாவை மதச்சார்பின்மை இயக்கத்திற்கு வருகை தந்திருப்பதற்கு நாங்கள் அவரை வரவேற்கிறோம். சொல்லுங்க. அதேபோல இந்தியா கூட்டணியில் இருந்து வந்து கர்நாடக காங்கிரசிடம் பேசி காவிரி பிரச்சனையை தீர்க்க திமுகவுக்கு மனநிலையில நீக்கி எங்கேயும் இந்தியா கூட்டணியில ஆட்சியில் இருக்கு, கர்நாடகா ஆட்சியில் இருக்காங்க. காவிரி பிரச்சனைக்கு தற்போது முதல்வர் வந்து எந்த ஒரு அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து நீண்ட நெடிய காலம் இருந்தாரு. 2021 வரை பாஜக கூட்டணியில் இருந்தாரு. 2016 டிசம்பர் அம்மையார் இறந்தவுடன் முதலமைச்சர் ஆனார். 4 ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் காவிரி பிரச்சனையை தீர்க்கவில்லை? இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் அங்கு மேகதாதுவாகட்டும் எங்குமே அணை கட்ட முடியாது என்ற நிலை இருக்கிறது. ஆகவே இது காவிரி மேலாண்மை முறையீட்டு ஆணையமும் காவிரி தீர்ப்பாணையமும் உச்சநீதிமன்றமும் இதை முடிவு செய்யும். ஓகே. அன்வராஜா வந்து அவர் இணைஞ்ச திமுக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, அதிமுகவை உடைக்கக்கூடிய வேலையில தான் பாஜக ஒரு யூகமா செயல்பட்டு வருது. பல மாநிலங்கள்ல பாஜக செஞ்சதை இங்கேயும் செய்யறாங்க, அதனாலதான் நான் வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்த்து நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், பாஜக எந்த மாநில கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த மாநிலத்தில் உள்ள கூட்டணி கட்சியை விழுங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பல முன்னுதாரணங்கள் பீகார் இருக்கிறது. மகாராஷ்டிரால இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற ஒரு இந்து மத தலைவராக, இந்துத்துவ தலைவராக இருந்தவர் பால் தாக்கரே அவர்கள். அந்த பால் தாக்கரே அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவர்களையே விழுங்கி கட்சியை உடைத்து அவர் கட்சியில் இருப்பவரை ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக்கி பிறகு அவரை காலி செய்து பாஜகவின் முதலமைச்சர் ஆகி இருக்கிறார் என்றால் இதுதான் RSS உடைய சித்தாந்தம், பிஜேபியுடைய சித்து விளையாட்டு என்று நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாந்து போய்விட்டார். அன்வர் ராஜா முழித்து கொண்டார். தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அது நல்ல முடிவுதான். காங்கிரசினுடைய பணிகள் ஏதாவது அகில தலைவர் கேட்டாருன்னா எனக்கு சந்திப்பீங்க, வாழ்த்து தெரிவிப்பீங்க, மாநிலத்தினுடைய பணிகள் ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்லை, இன்று நாங்கள் 80 விழுக்காடு வரை கிராம கமிட்டியை முடித்திருக்கிறோம். அதனுடைய ரிப்போர்ட் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். பிறகு எங்களுடைய காமராஜரால் இயற்றப்பட்ட காங்கிரஸ் அறக்கட்டளையின் சொத்துக்களை எல்லாம் நீதிமன்றம் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறோம். அதை பற்றியும் ஒரு உரையாடல் இருந்தது. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்தோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதராமன் அவர்கள் வந்திருந்தார். அவரை வாழ்த்து பெற்று வந்திருக்கிறார். இது தொடர்ந்து ஜனநாயக கடமையை ஆற்றுவதை பாஜக தடுத்து வருகிறது. இதுதான் பாஜகவுடைய இந்த புதிய ஆட்சியில் ஓராண்டுகளாக நடைபெறுவது. இல்லை, இந்த கிட்னி திருட்டு, மக்களை மூடநம்பிக்கையில் அழைத்து செல்வது, ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும். கடுமையாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கோரிக்கை. இல்லை, அவர்களும் கூர்ந்து கவனித்தார்கள், நடந்ததை கேட்டு அறிந்து கொண்டார்கள். ஏற்கனவே நாங்கள் கண்டித்து விட்டோம். மாண்புமிகு முதலமைச்சரும் அதற்கு ஒரு அறிக்கையாக பெருந்தலைவர் மீது அக்கறை உள்ளவர்கள் நாங்கள், இதை வேறு யாரும் தவறாக திசை திருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அதோடு அதை முடித்திருக்கிறோம். ஆனால் வருத்தம் தான் என்னை போன்றவர்களுக்கெல்லாம். ஆயிரத்தி 1969 பேரறிஞர் அண்ணா இயற்கை எழுதிவிட்டார். சில நேரங்களில் ஞாபக மருதி அல்லது எதையாவது இணைத்து கூட்டி குறைச்சி பேச வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுவார்கள். அதை பொருட்படுத்த வேண்டியது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.